இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் 1/9/2025 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 7:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 7:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:14 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். இன்று செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. பயண அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சற்று சோர்வும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியில நல்ல பலன்களை பெறுவதற்கு இன்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மிகுந்த முயற்சிகளை எடுத்து சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து சில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சாந்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். சிலருக்கு வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில் துறைகள்ல வருமானமும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் தந்தாலும் வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வாகனங்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்க கவனமாகவும் பேசுங்க. உடன் இருப்பவர்கள் கிட்ட பேசும் பொழுதும் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சில உதவிகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். பெண்கள் விஷயத்துல கவனமாகவும் பேசுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க அதிகமாக ஆராயவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று ஒரே நாள்ல 2-3 வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். நகைச்சுவையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் கூட மற்றவர்களினால சீரியஸாக எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூகத்துல உங்களுடைய கௌரவமும் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குழந்தைகளுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் படிப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க.
குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது என்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களும் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:14 சந்திராஷ்டமம் முடிவடைகின்றது. அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மாற்றங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய தைரியமும் உறுதியும் இன்று உங்களிடத்துல நன்றாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே தைரியத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்குள் வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த இடைவெளிகளும் நீங்கும். உறவினர்களிடத்துல உற்சாகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை பளு சற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. சற்று சுணக்கமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலை இடங்கள்ல முனைப்போடு வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சக ஊழியர்களிடத்துல இருந்து வந்த சர்ச்சைகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்களுடைய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சகஜமான போக்கும் இருக்கும். அவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மனைவி பிள்ளைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கண்டிப்பாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்தினரை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். காதல் அல்லது திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பணியிடத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுடைய வரவேற்பையும் பெற்றுவிடும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல உற்சாகமான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வரலாம். குடும்பத்துல மூத்த உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் முடியும். உடல்ல ஒரு விதமான அசதியும் ஏற்பட்டு நீங்குங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். மறைமுகமான எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:14 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நேர்மையாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியான மனநிலையுடனும் வைத்தும் இருப்பீங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் நல்ல நேர்மையின் காரணமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணிச்சுமையின் காரணமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல என்று கடுமையாக பேசிவிடவும் வேண்டாம். பக்குவமான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சமரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வீட்டுல ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகள் கூட உங்களை புகழ்ந்து பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில சில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணவரவும் இருக்கும். இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. பெரியோர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல செய்யாத குற்றத்திற்காக ஏதாவது அவப்பெயர்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்குகளை முறையாக பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பாசமலையும் பொழிவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவன் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த உபாதைகளும் நீங்கும். வெளியிடங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். இன்று கலவையான பலன்களை தரக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. பணத்தை கடனாக கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய யோசனைகளை செயல் வடிவில மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருக்கு புனித யாத்திரைகள் சென்று வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த விதத்துல சிலருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகளிடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபகரமான சூழலும் இருக்கும். இன்று மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று பணிகளை விரும்பி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முன்னேற்றமும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான பேச்சுக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான செலவுகளும் இருக்க தங்க செய்யும். உடன் பிறந்தவர்கள் வீட்டு விசேஷங்களுக்காக சில சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிகுந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கியத்தை நல்ல விதமாக பராமரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நினைத்த வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பாராத நன்மைகளையும் பெற்றுவிடலாம். இன்று மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இஷ்ட தெய்வத்தை நினைத்து வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகங்கள்ல பதவி மாற்றங்களும் இருக்கலாம். வழக்குகள்ல வெற்றியும் உண்டாகும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ரியல் எஸ்டேட் தொழில் நல்லபடியாகவும் நடைபெறும். சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அட்வான்ஸ் தொகைகளையும் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாங்க. அறிவுபூர்வமாக பேசுவதும் நல்லது. திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த அளவு பணமும் கையில இருக்குங்க. இதனால உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த சில சலுகைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறவினர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனச்சுமையும் குறையும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். மனதுல சில புதிய பொறுப்புகளை ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். மனதளவுல எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. குழந்தைகளிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் இருக்கும். சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. மறைமுக தடைகளையும் அறிந்து அதுல இருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பக்குவமாகவும் செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய திறமையின் காரணமாக பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண ஒருவேளை என்று கணவன் மனைவிக்கு இடையே கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்கள் கிட்ட நீங்க கோபத்தையும் உணர்ச்சிகரமான போக்கையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வங்கியில பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியின் காரணமாக என்ற ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு வேலையையுமே துடிப்புடன் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில மங்களகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கையிருப்பும் இருக்கும். சிறப்பான எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தூரத்து உறவினர்களுடைய வேண்டுகோள்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நிதி உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மதிப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மற்றவர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். சில சௌகரியங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய மத்தியில சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளையும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும்.
அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்தாவது வேலை வாங்கவும் செய்வீங்க. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கு சாதகமான போக்கும் இருக்கும். வங்கி கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் செய்யலாம். ஏமாற்றமான சூழ்நிலைகளும் மாறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை கேட்பதும் நல்லது. பயணங்களினால ஏற்பட்டு இருந்த சோர்வும் நீங்கும். எதிர்பாராத சில தனவரவும் இருக்கும். குடும்பத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமாக சில ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில முக்கியமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. இது வருங்கால முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகளாகவும் இருக்கலாம். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். சாதகமான பலன்களும் இருக்குங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க கண்ணும் கருத்துமாகவும் அக்கறையாகவும் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். சில கூடுதல் செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன உடல் உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளிடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. தாமதமாகி கொண்டு இருந்த வேலைகளையும் இப்பொழுது நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுக்கான முக்கியத்துவமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். குடும்ப செலவுகளும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் போதுமான அளவிற்கும் இருக்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். மன அழுத்தங்களும் குறையும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தக்க சமயத்துல உதவிகரமாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். கடன் கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. வங்கி வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். கவனமாகவும் இருங்க. உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினாலையும் வாடிக்கையாளர்களினாலையும் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஆறுதல்களையும் பெறலாம். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது.
உயர் கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிபுரியும் இடத்துல எதிர்பாராத மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அதனை நீங்க சரி கட்டி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையானாலுமே அதனை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. இன்று இருவருக்கும் இடையில விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்கவும் முடியும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில அதிரடியான நடவடிக்கைகளின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகள் கிட்ட இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில திருப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் திட்டமிட்டு மன உறுதியோடு செய்வதும் நல்லது. மனைவியினுடைய செயல்களினால மன நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இணையதளத்துல ஆசை வார்த்தைகளை நம்பி அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். அலட்சியமாக வேலைகள் பார்க்கவும் வேண்டாங்க. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். மனதில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை சரி கட்டவும் செய்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். சிக்கல்களும் நீங்கும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதில் நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டவும் வேண்டாம். கடன்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிந்தனையில தெளிவும் உண்டாகும். தோற்றப்பொழிவுல மாற்றங்களையும் செய்வீங்க. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். பயணங்களினால அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேலே எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சலுகைகளையும் ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடன் அதிகப்படியான மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண அளவு போதிய அளவிற்கும் இருக்கும். பயனுள்ள வகையில சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. சில புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது சங்கடத்தையும் ஏற்படுத்தலாங்க. வேலை இடங்கள்ல பொறுப்பாக செயல்படுவதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த சில செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகளும் குறையும். என்று பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. யாருக்கும் அதிகப்படியான வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகள் இடத்துல செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. சிலருக்கு வீட்லயும் சரி அலுவலக பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாகவும் இருக்கும். கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நிதி நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வித்தியாசமான செயல்களினால பலருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுதாங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். சிறப்புடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். அர்ப்பணிப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் இருப்பீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே முழு ஆரோக்கியத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நேர்மையாகவும் இருப்பீங்க. சில முக்கியமான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். புதிய வேலைப்பாடுகளை துவக்கவும் செய்யலாம். சில தொலைதூர சொந்தங்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். மன இடங்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறலாம். தகவல் தொழில்நுட்ப துறையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. நீண்ட தூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல ஒரு சிறந்த வருமானத்தையும் பார்த்து விடலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில ஆதாயத்தையும் பார்த்து விடலாம். நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவிற்கு வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். இரவு நேர பயணங்கள் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அரசு அதிகாரிகள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. மற்ற நண்பர்களிடத்துல குணம் மற்றும் நேரத்தை அறிந்து பேசுவதும் நல்லது. யாருக்கும் அதிகப்படியான அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இது தேவையற்ற சலசலப்புகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினரும் நண்பர்கள் ஆவாங்க. வாகனங்கள்ல கவனமாக சென்று வருவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபாரம் தொடர்பாக வருமான ஆதாயமும் உண்டாகும். மற்ற இடங்கள்ல சிக்கி இருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். அலுவல் பணிகள்ல காலதாமதங்களும் ஏற்படலாம். இலக்கியத்துறையில இருக்கிறவங்க அதுல தனிப்பட்ட ஆர்வத்துடனும் இருப்பீங்க. உணவு விஷயங்கள்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்கள் கிட்ட வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல உறுதியுடனும் நேர்மையாகவும் இருப்பீங்க. பணியை பொறுத்தளவிற்கு முறையான அணுகுமுறையை கையாள்வதும் நல்லது. நேர்மையான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்கள் கிட்ட நட்பாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். இது கட்டாய செலவுகளாகவும் இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற எந்த ஒரு வேலையையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதற்கு முன்பு வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். தொழில் துறைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி மாற்றங்களும் ஏற்படலாம். பேச்சுவார்த்தைகள்ல உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களுடைய
பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆதாயமும் உண்டாகும். பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாங்க. வரவு செலவு கணக்குகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். யாரையும் நம்பி உறுதிமொழி தரவும் வேண்டாம். குறிப்பாக நிதி வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சோர்வு நீங்க உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டிலையும் அமைதியான போக்கும் இருக்கும். இன்று நீண்டகால பிரச்சனைகள் நல்லபடியாக முடிவிற்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். தொழில்நுட்ப கருவிகளினால விரயங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த முதலீடுகள் விஷயங்கள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனை விற்பனையில சிறு தாமதங்களும் ஏற்படலாம். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் தாய் தந்தையின் ஆதரவுகளும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பங்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செயல்திறனுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறலாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நிதிநிலையை நன்றாக காப்பாற்றியும் கொள்வீங்க. கையில் உள்ள பணத்தை ஏதாவது சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனவரவும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். பணவரவு எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலுவலகத்துல சில அசத்தலான வேலைகளை செய்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கி இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளும் நீங்கும். குடும்பத்தினர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டவும் செய்வாங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்கள் இடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். முன் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய பொலிவுடனும் காணப்படுவீங்க என்று பிரச்சனைகளுக்கு தீர்வையும் காண்பீங்க. அரசு துறையில இருப்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். தனிப்பட்ட வேலைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபார ரீதியாக பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க என்று திடீர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. வேலைகளை முடிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. முன்னேற்றமான போக்கும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க தொடர்ந்து முயற்சிகள் செய்து நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். கவலைகளும் நீங்கும். நம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்கின்ற பணிகள்ல நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையை என்று மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடனான புரிந்துணர்வு உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த தொகையை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வீக்கங்களும் குறையும். சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கும். பொருளாதார இழப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில் துறையில யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணவரவுல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுமையாக இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடிவடையும். அரசு அதிகாரிகள் கிட்ட கடுமையை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. நயமாக பேசி வேலைகள் வாங்குவதும் நல்லது. பகைவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலை மேம்படுத்துவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்தும் கொள்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இத்தகைய வழக்குகள்ல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலை இடங்கள்ல தேவையற்ற கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய மனம் அறிந்து பேசுவதும் நல்லது. அதிக உரிமை எடுத்து யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் இருக்கும். அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. சகோதரர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கனிவான பேச்சுக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். தனவரவுகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். தாய்வழி உறவினர்களினால எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.